மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சுயநலத்திற்காக தீய சக்திகளிடம் ஓபிஎஸ் விலை போய்விட்டதாக அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்திருப்பதை அண்மை செய்திகளாக நாம் தற்போது பார்க்கிறோம். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரேவதி வழங்க நாம் கேட்கலாம். ரேவதி, அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் ஓபிஎஸ் பத்தி? வணக்கம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாள் நாளை மறுநாள் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக தொண்டர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஒரு மடல் எழுதியிருக்கிறார். அந்த மடலில் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக மக்கள் விரோத திமுகவின் கொடுங்கோல் குடும்ப ஆட்சிக்கு முடிவுரை எழுதிடுவோம் என்றும், தமிழக மக்கள் விரும்பும் அவர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களின் பொற்கால ஆட்சியை மீண்டும் அமைத்திடுவோம் என்ற விஷயங்களையும் தொடர்ந்து குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் தன்னலம் கருதாத பொதுநலத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு தலைவராக மக்கள் திட்டங்களை செயல்படுத்துவதில் மற்றவர்கள் முன்னோடியாக செயல்பட்டு வரக்கூடிய பல்வேறு விஷயங்களையும், அதாவது முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கக்கூடிய நிலையில் திமுக ஆட்சியில் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாகவும், கொலை கொள்ளை பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் முக்கியமாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்களின் நல்லாட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைத்திடுவோம் என சூளுரைத்தவர்களில் சிலர் இத்தனை காலம் தூக்கத்தில் இருந்துவிட்டு தங்களின் சுயநலத்திற்காக மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் பலன் தராததால் இன்று முன்னாள் முதலமைச்சர், அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தொண்டர்களை ஏமாற்றி அவர்களை துண்டாட நினைப்பதையும், அவர்களின் பதவி சுகத்தை அனுபவித்துவிட்டு தற்பொழுது தனது சுயநலத்திற்காகவும் சுய லாபத்திற்காகவும் மக்கள் விரோத தீய சக்திகளிடம் விலை போய் அவர்களோடு இணைய துடிப்பதோடு சட்டமன்றத்திற்குள்ளேயே தனது ஆதரவாளரை வைத்து புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதையும் அவ்விரு பெரும் தலைவர்களை போற்றி வணங்கிடும் கோடான கோடி தொண்டர்கள் நிச்சயம் மன்னிக்க மாட்டார்கள் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் இத்தகைய சுயநல கூட்டத்திற்கு வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்றும் இந்த மடலில் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே நேற்றைய தினம் கூட டிடிவி தினகரன் பேசியிருந்த பொழுது பதவிக்காக என்ன விஷயத்தை வேண்டுமானாலும் செய்ய துணிவார்கள் என்றும், இதற்கான பாடத்தை மக்கள் கொடுப்பார்கள். இந்த அதிமுகவில் இருந்து ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கியது சரிதான் என்று மக்கள் உணர்வார்கள் என்றும் அவர் பேசியிருந்த நிலையில் இன்றைய தினம் தொண்டர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய மடலிலும் கூட ஓ பன்னீர்செல்வம் அவர்களை குறிப்பிட்டு சுயநலத்திற்காகவும் சுய லாபத்திற்காகவும் மக்கள் விரோத தீய சக்திகளிடம் விலை போய் அவர்களோடு இணைய துடிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரேவதி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.